எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ஆர் கிச்சன்னு ஆரம்பிக்கிறோம். முதல்ல என்ஆர் 18. என்ஆர் 18ங்கிறது எங்களோட திருமண நாள். அதனால் நாங்கள் அதை ஜாயின் பண்ணி வச்சு ஆரம்பிக்கிறோம். அதனால் முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், ஒரு சில பேர் இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதாகவும் இருக்கலாம். பால் பாயாசம் அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். அதில் ஒரு சில பேர் ஏதாவது நிறைய மக்களாகி நீங்கள் தான் அது நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். அது எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். பால், முந்திரி, திராட்சை, பாயாசத்துக்கு தேவையான சேமியா, சர்க்கரை, நெய், இதுதான். இதை வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் பாலை கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு அடுப்பில் நெய்யை ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். அது பால் காயறதுக்குள்ளேயே இதுவும் ரெடி ஆகிடும். அதனால் முந்திரி திராட்சை வறுத்ததுலேயே சேமியை போட்டு வறுக்க போகிறோம். பால் கொதிக்கும் போது இந்த வறுத்ததை இந்த பால் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே அதில் போட்டுற வேண்டியதான். இது பாதி நல்லா கொதித்து பாதி வரும்போது நல்லா பாதி வெந்துடணும். ஏன்னா ஏற்கனவே வறுத்துறதுனால சீக்கிரம் வெந்துடும். இது ரொம்ப வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பால் நம்மளுக்கு இது திக்னஸ் வர்றது அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஊற்றி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் இதாகணுன்னு சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரை கரையணும். அதனால் பாதி இந்த மாதிரி இதான உடனே சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேர் இனிப்பு ஜாஸ்தியாக சேர்ப்பீங்க, ஒரு சில பேர் கம்மியாக சேர்ப்பீங்க. அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி. சர்க்கரை நான் கம்மியாக தான் சேர்க்குறேன்.
இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த திக்னஸ் இவ்வளோ வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ பாயாசம் ரெடி. நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா ரெடி பாயாசம். நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதில் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்கிறோம். ஆனால் ஒன்லி வெஜ்ஜு மட்டும்தான் செய்வோம் நாங்கள். ஏன்னா அதனால தான் என்ஆர் கிச்சன் 18 ஒன்லி வெஜ்ஜின்னு வச்சுருக்குறோம். வெஜ்ஜு மட்டும். வெஜ்ஜில் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறோம். எங்களுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். வணக்கம்.